அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ப்ரெட்டு வச்சு சிக்கன் ஷவர்மா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ கஞ்சி எல்லாம்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு காரமாட்டோ இல்லை நோன்பு திறக்கும் ஏதாவது ஒன்று சாப்பிடணும் போலே இருக்கும். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துட்டு இப்போ மீடியம் வெங்காயம்னா ஒரு 2 எண்ணம் எடுத்தால் போதும். பெரிய வெங்காயம்னா 1 எடுத்தால் போதும். இப்போ ஒரு 1/4 துண்டு கேபேஜும் இதில் சேர்த்துருக்கேன். அதை நல்லா துருவி சேர்த்துக்கிடுங்க. ஒரு பாதி லெமன் ஜூஸ் பாதின்னு சொல்லும்போது அதை 2 சொட்டு சேர்த்தா போதும். பாதியும் ஜூஸ் எடுத்து விட வேண்டாம். இது ஒரு 4 பெரிய பீஸ் போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்து நல்லா நம்ம எப்பவும் சிக்கன் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணி அதை நல்லா கை வச்சு தானே பிச்சு வச்சுருக்கேன். இந்த மயோனஸ் வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக நல்லா ஸ்பைஸியாக நம்ம பண்ண போகிறதுனால சில்லி ஃப்ளாக்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ப்ரெட்டு வாங்கியிருக்கோம். அதில் ஒரு 4 ப்ரெட் எடுத்து நம்ம ஒரு கட்டிங் போர்டில் வச்சுட்டு தானே நம்ம ரவுண்டு ஷேப்பாக கட் பண்ணி நம்ம இதை எடுக்க போகிறோம். இப்போ எடுத்துகிட்டு இந்த சைடு ஓரமாக வரக்கூடிய பீஸ் எல்லாம் நம்ம எடுத்து போட வேண்டாம். அது ஒரு ஓரமாக வச்சுக்கிடுங்க. இப்போ இதை ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி நீங்கள் எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கிடுங்க. இப்போ நான் ப்ரெட்டு இப்போ அந்த சைடு ஓரத்தில் உள்ளதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. திருப்பி ஒரு பவுலில் 2 முட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 2 முட்டையும் உடச்சி இந்த பவுலில் விட்டாச்சு. 2 டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பால் இதில் சேர்த்துக்கிடுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ஆரோக்கிய மில்க் எடுத்துக்கிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ப்ரெட்டில் நம்ம சேர்க்கும்போது நல்லா கெட்டியாக டேஸ்ட்டாக இருக்கும். 2 ப்ரெட்டையும் நல்லா சேர்த்து வச்சுட்டு நல்லா முக்கி நல்லா ஈரப்பதம் வர்றது வரை முக்கி எடுத்து ரொம்ப நேரம் போட்டு வைக்காதீங்க, உடஞ்சிரும். இப்போ சைடு ஓரமெல்லாம் சுற்றி எடுத்துடுங்க. இந்த ப்ரெட்டு கிராம்ஸில் நம்ம போட்டு டிப் பண்ணி எடுத்துடலாம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டு பெரிய பிள்ளைங்கெல்லாம் ஏன்னா ஆயில் ஃபுட் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. என்னவோ நல்லா பிடிச்சிருந்த அவனுக்கும். இப்போ ஆயிலில் நான் போட்டாச்சு. ஆயில் ஆல்ரெடியே விட்டு ஹீட் பண்ண வச்சுட்டேன். இப்போ ப்ரெட்டு நம்ம இதே போல் எல்லாத்தையும் நம்ம போட்டு நம்ம எண்ணெய் வடிகட்டி நம்ம எடுக்க போகிறோம். இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். கட்லெட்டு மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதை நம்ம இப்போ 2 பீஸாக கட் பண்ண போகிறோம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுங்க, இல்லைன்னா நமக்கு ஒட்டிகிட்டு இருக்கும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் லைட்டாக எடுத்து இந்த சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம ஃபில்லிங் நம்ம ஷவர்மாக்குள்ள ஃபில்லிங் ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தோம். இப்போ அதை எடுத்து ஒரு ஸ்பூன் இதில் வச்சு விட்டுடலாம். பிள்ளைங்கெல்லாம் ஷவர்மா சீக்கிரமாக அடிக்கடி கேட்பாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளாச்சு ஆயில் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நானும் ஒன்று சாப்பிட்டேன். நல்லா செமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ட்ரை பண்ணி கொடுங்க. நல்லா இருந்துச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்